இப்ப நீங்க சென்னை புத்தக திருவிழாக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு புக் வாங்கணும் பிடிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு புக் வாங்கணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னு வச்சா கூட, ஆரம்ப கட்ட வாசகரா நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க ஒரு 100 பக்கங்களுக்குள்ள ஆன புத்தகங்கள வாங்குறது ரொம்ப நல்லது. அது வந்து சிறுகதையா இருக்கட்டும், ஒரு நாவலா இருக்கட்டும், ஒரு கவிதை தொகுப்பா கூட இருக்கட்டும். அது 100 பக்கங்கள் இருந்தா, உங்களால அத ஈஸியா வாசிக்க முடியும். நீங்க ஆரம்பத்திலேயே போய் 200 பக்கங்கள், 300 பக்கங்கள் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள தேடி நீங்க போனீங்கன்னா, அதுல பயன்படுத்திருக்கிற சொல்லாடல், வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப கடினமா இருக்கும். உங்களுடைய வாசிப்பு அனுபவத்தை அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுக்கான வாய்ப்பு பண்ணலாம்னா, இப்ப ஒரு பதிப்பகத்துக்கு போறீங்க. அந்த பதிப்பகத்துக்குள்ள போயிட்டு, எனக்கு புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் ஆரம்ப கட்ட வாசகன் தான். எனக்கு படிக்கிற மாரி என்னென்ன புத்தகங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பதிப்பகத்துல இருக்கிறவங்களே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க சொல்ற புத்தகங்கள நீங்க எடுத்து பார்த்து, அந்த புத்தகங்களுடைய தலைப்ப நீங்க இணையதளத்து மூலமா நீங்க அத சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகம் என்ன பேசுது? அது சொல்ல வர கதைகள் என்ன? அது நிகழ்த்துற உரையாடல் என்ன உங்களுக்கு புரியும். ஸோ அந்த புரிதலோட நீங்க புத்தகங்கள் வாங்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. நான் போன வருஷம் புத்தக திருவிழால புத்தகம் வாங்கியிருக்கேன். இந்த வருஷம் புத்தக திருவிழாவுக்கு புத்தகம் வாங்க போறீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா, போன வருஷம் வாங்குன புத்தகங்கள முழுசா படிச்சிட்டீங்களா? எத்தன பக்கங்கள் முடிச்சிருக்கீங்க? இந்த வருஷம் புத்தக திருவிழா போனா இந்த புத்தகத்த படிச்சிரோமா? அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனலைஸ் உங்களுக்குள்ள இருந்தா நல்லது. ஏன்னா புத்தக கண்காட்சி மட்டும் இல்ல, சென்னை புத்தக கண்காட்சி முடிஞ்சாலும் எல்லா மாவட்டங்களிலும் புத்தக காட்சி நடைபெறும். அதே மாதிரி அங்க இருக்கிற பதிப்பகங்களுக்கும் தனித்தனி கடைகள் சென்னையிலே இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லாவே இருக்கு. ஸோ நீங்க அதை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ புத்தகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. இணையதளத்தில் தேடி கூட நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அதை பத்தி புத்தக திருவிழாவில் வாங்கினாதான் உண்டு அப்படிங்கறது வந்து மனசுல வச்சு புக் வாங்குறது வந்து நல்லது இல்ல. அப்ப புத்தக திருவிழா என்ன பண்ணுது அப்படின்னா, புத்தக திருவிழால எல்லா பதிப்பகங்களும் 10% தள்ளுபடி கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய பதிப்பகங்கள் பாத்தீங்கன்னா 10% மேலேயும் கொடுக்குறாங்க. மக்கள் பதிப்பக நூல்களும் வருது. காசு நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த காசை நம்ம எப்படி செலவு பண்றது முக்கியம். ஸோ அதை நீங்க பார்த்து பண்றது இது ரொம்ப தேவையா இருக்கு. ஒரு காமனான மிஸ்டேக் என்னன்னா, பதிப்பகங்கள் முன்னாடியே போய் அந்த பதிப்பகங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த பதிப்பகங்கள் போகும்போது ஐயோ நம்ம அந்த பதிப்பகத்துல நம்ம இங்க நினைச்சிருந்த தொகையெல்லாம் செலவழிச்சிட்டோமே, அடுத்த பதிப்பகத்துல போகும்போது நமக்கு வந்து இந்த புத்தகம் வாங்க முடியும் ஏக்கம் இருக்கு. நீ என்ன பண்ணணும்னா, கூடுதலா 2 நாள் செலவழிச்சாலும் தப்பு இல்ல. முதல் நாள் போங்க. முதல் நாள் போய் எல்லா பதிப்பகங்களையும் சுத்தி பாருங்க. என்னென்ன புத்தகங்கள் வேணும், அந்த அந்த வேணுன புத்தகங்கள்லாம் பட்டியலிடுங்க. பட்டியலிட்டு வந்துட்டு அது உங்களுக்கான நீங்க போட்ட பட்ஜெட்டுக்கு கரெக்ட்டா இருக்கா? அந்த பட்ஜெட்குள்ள வருதா? அந்த பட்ஜெட்குள்ள வர்றதுக்கு என்னென்ன முக்கியமான புத்தகங்கள் நம்ம தேவைப்படும், என்னென்ன புத்தகங்கள் தேவைப்படலங்கிறத பிரிச்சுட்டு, அடுத்த நாள் நீங்க போய் அங்க வந்து நீங்க தேவைப்பட்ட புத்தகங்கள் வாங்கலாம். இல்ல காலையில மத்தியானம் கூட அதை பிரிச்சுக்கலாம். அது உங்களுடைய கன்வீனியன்ஸ் சார்ந்தது. ஆனா, நீங்க வந்து உள்ள முன்னாடி எதையுமே ஒரு பதிப்பகம் பேர் தெரியாம, எழுத்தாளர் பேர் தெரியாம, புத்தகங்கள் தெரியாம, நம்ம வந்து தலைப்பு பிடிச்சிருக்கு காரணத்தினால ஒரு புத்தகத்தை அணுகி நீங்க வந்து காசு செலவழிச்சீங்கன்னா, உங்களுக்கு அதை வாசிக்கும் போது அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு அனலைஸ் நீங்க பண்ணிட்டு போனீங்கன்னா, உங்களுடைய வாசிப்பு அனுபவம் சிறந்த அனுபவமா இருக்கும். நல்ல ஒரு பாப்புலரான சேயிங் இருக்குல்ல, 1000 குற்றவாளி விடுவிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அந்த மாதிரி நீங்க 1000 புக்கு இது வரைக்கும் வாங்கியிருக்கலாம். ஆனா, உங்களுக்கான புத்தகத்தை கண்டுபிடிக்கிறது தான் இந்த புத்தக திருவிழாவில் இருக்கிற சுவாரஸ்யம்.